ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் இன்டிசைன். நம்ம அடோப் இன்டிசைனில் நம்ம ஆல்ரெடி இந்த டூல்ஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு டூல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நிறையா டெக்னிக்ஸ் பார்த்தோம். மாஸ்கிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம், ஃபார்மேட்டிங் அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ இந்த டூல்ஸில் எப்படி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி செலெக்ஷன் டூல் பார்த்தோம், பேஜ் டூல் பார்த்தோம். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் பார்க்க போகிறோம். அதே போல் கண்டென்ட் மூவ் டூல் பார்க்க போகிறோம். அதாவது கண்டென்ட் கலெக்டர் டூல் பார்க்க போகிறோம். கண்டென்ட் பிளேசர் டூல் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ரைட். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரெக்டாங்கிள் டூல் நான் ட்ரா பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ஒரு கலரை நான் மாற்றுறேன். ரைட். இப்போ எனக்கு 2 கலரில் ரெக்டாங்கிள் டூல் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து கண்டென்ட் கலெக்டர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட் கலெக்டர் டூல் யூஸ் பண்ணி நான் என்னோடய ரெக்டாங்கிள் இதை நான் இந்த கண்டென்ட்டுக்குள்ளார கொண்டு போய்க்க முடியும். இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை விட்டு நான் இந்த ஆப்ஜெக்டை வெளியில் கொண்டு போயிட முடியும். இப்படி வெளியில் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்க முடியும். இது கண்டென்ட் பிளேசர் டூல், இது கண்டென்ட் கலெக்டர் டூல். ஸோ இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டூல் எடுத்துகிட்டு நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ இப்படி மூவ் பண்ணி நான் என்னோடய கண்டென்ட்டை நான் மாற்றிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். ரைட். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை மூவ் டூலில் ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கலெக்டர் டூலில் இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கண்டென்ட் இதில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டோட ஹைட் அண்டு வித்தை அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னால் மூவ் பண்ண முடியுது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேம் செலெக்ஷன் டூலில் இருக்கிற இதே தான். வித்து ஹைட்டு இதெல்லாம் மாற்ற முடியுது. அதே போல் பர்சன்டேஜ் படி அதை நான் பெருசு சின்னதை பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஆப்ஜெக்டோட சைஸஸை நான் மாற்றிக்க முடியும். அதுக்கு அடுத்தது ரொட்டேட். இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன ஆங்கிளில் வேணால் நான் ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது ஃப்ளிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷனை. ஸோ என்ன ஆங்கிள் இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஃப்ளிப் கொடுத்தேன்னா அது ஃப்ளிப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதே தான் இந்த கண்டென்ட் இதுலேயும் பாருங்கள், இங்கே ஃப்ளிப் ஆகி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்து வெளியில் வைக்கணும்னு நான் நினச்சேன்னா, எனக்கு மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன ஷேப்பில் நம்ம மூவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஷேப்லேயே இது அவுட்புட்டை காமிக்கும். இப்போ நான் இதை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை உள்ளே எடுத்துகிட்டு வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இது டவுன்லோட் வேணுன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பாருங்கள், இதுக்குள்ளே 4 ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை நான் இங்கே இது லிங்க் ஒன்றுத்துக்கும் ஒரு லிங்க் பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொன்றா அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுகும். ஸோ ஒவ்வொன்றா இப்படி எடுத்து வைக்கணுன்னு ஆப்ஷன் இல்லை. ஒன்றை கிளிக் பண்ணி நான் வெளியில் எடுத்து வச்சேனாவே எல்லாமே வந்துடும். இப்போது நான் ஒவ்வொன்றா இப்படி லைனாக எடுத்து வைக்கிறேன். இப்போது நான் ஒன்று தான் மூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ மூவ் பண்ணி எடுக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா,
இதுக்குள்ளே வந்துட்டு 5 ஷேப்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்துட்டு விழுகுது வெளியில். ஸோ இது எல்லாமே இந்த கண்டென்ட் கலெக்டர் டூலையும் மூவ் டூலையும் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இதில் சேமஸ் அதே தான், நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் பாருங்கள், இங்கே ஃப்ளிப் ஆகுது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்த கிளாஸஸில் இருந்த ஆப்ஷன்ஸு தான் இது. வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. இப்போ செலெக்ஷன் டூல் பார்த்துருந்திங்கன்னா அதே ஆப்ஷன் தான் இந்த கண்டென்ட் கலெக்டர் டூலுக்கும் மூவ் டூலுக்கும் அதே சேம் ஆப்ஷன், கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. ட்ராப் ஷேடோ வேணுன்னா ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஷேடோஸ் இருக்குது. ஸோ வேணுன்னா நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் புதுசாக நம்ம ஒன்றும் வந்துட்டு நம்ம கற்றுக்க போகிறதில்ல. ஸோ இதில் புதிய விஷயம் அப்படின்னா ஒரு கலெக்டரை யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் புது விஷயம் நமக்கு. ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ரைட், இப்போது இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ கலெக்டரும் பிளேஸரும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ரெண்டுமே ரிலேட்டட் தான். ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 99% வந்துட்டு அப்படியே செலெக்ஷன் டூலோட ஆப்ஷன் தான். ஃப்ளிப் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஹைட் வித்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறது எல்லாமே சேம். இப்போ பேஜ் டூல் வந்துட்டு பார்த்துட்டோம். பேஜ் டூல் டோட்டலாகவே வேறு. இதுக்கு அடுத்து வந்துட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டூலை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அதோட பவுண்டிங் பாக்ஸை தான் நம்ம இப்போ மூவ் பண்ணுறோம். அதாவது இந்த இதை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணல, பவுண்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவுட்லைன் பவுண்டிங் பாக்ஸ் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஷேப்பை வந்துட்டு மாற்றக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச டைரக்ட் செலெக்ஷன் டூல். இதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்தளவு சேம் டைரக்ட் செலெக்ஷன் மாதிரியே தான், சேம் பிளேஸ் கலெக்டர் மாதிரியே தான், இந்த கலெக்டர் அண்ட் பிளேஸ் ஹோல்டர் மாதிரியே தான். பட் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல என்ன டிஃபர் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவில் இருக்கிற அந்த நோடை மட்டும்தான் இதில் வந்துட்டு நம்ம இந்த ஆப்ஷனில் மூவ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நான் இதில் வந்துட்டு ஹைட் அண்ட் வித்து நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு சைன் வந்துட்டு காமிக்குது, ஒரு நோடு சைன் காமிக்குது. அதே போல் இதை வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு பண்ணிக்குவோம். 125, 75, 125 இந்த மாதிரி நான் வந்துட்டு மாற்றிக்க முடியும். அதுக்கு அடுத்தது ரொட்டேஷன். இந்த நான் ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு ரொட்டேட் ஆகிறத என்னால் வந்துட்டு பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது ஃப்ளிப்பு. ஸோ இந்த மாதிரி என்னால் ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னால் ஃப்ளிப் அப்படிங்கிறத நான் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஸோ ஃப்ளிப் பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்பு அண்ட் ரொட்டேஷன்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து கலர் வந்துட்டு என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன கலரில் வேணாலும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது அதோட திக்னஸ். ஸோ அந்த திக்னஸையும் வந்துட்டு என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஸ்ட்ரோக்கு, அதோட ஷேடோ இதெல்லாம் வந்துட்டு தெரியுதா. இதில் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ இதெல்லாம் சேமஸ் செலெக்ஷன் டூலில் இருந்த விஷயமே தான் இங்கே இருக்குது. புதுசாக நம்ம வந்துட்டு எதுவும் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணல. இதில் புது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க நோடை மட்டும் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது புது விஷயம். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இதை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறதுனா ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ஃப்ளிப் பண்ணிக்கிறதுனா ஃப்ளிப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இதில் புது விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணேன்னா
எனக்கு ஹைட் அண்ட் வித்து ஈக்குவலாக வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறது பார்க்க முடியுது. ஃப்ளிப் ஆகிறது வந்துட்டு அந்த பர்டிகுலர் நோடு மட்டும் எனக்கு ஃப்ளிப் ஆகிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு புது விஷயம். ஏன்னா நம்ம அங்கே டோட்டல் ஆப்ஜெக்ட் தான் ஃப்ளிப் பண்ணோம், இங்கே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நோடை மட்டும் ஃப்ளிப் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புது விஷயம். ஸோ இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலோட விஷயம் இவ்வளோ தான். ஸோ அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆப்ஷனில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஆப்ஷனை பொறுத்தளவு இதில் வந்துட்டு நான் ஃபேன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, இந்த எட்ஜ் பாருங்கள், எனக்கு அந்த நோடு வந்துட்டு எப்படி மாறிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டெல்லாம் கொடுப்பாங்க மெசேஜ், அதாவது இந்த நீங்கள் நிறைய இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் இதுலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பெவல், அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்செட், அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்வர்ஸ் ரவுண்டு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரவுண்டாக எட்ஜ் வந்துட்டு தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரவுண்டட் எட்ஜ். ஸோ இத்தனை விதமாக வந்துட்டு நம்ம இந்த இதில் வந்துட்டு நம்ம மாற்றிக்க முடியுது. அதாவது இது வந்துட்டு செலெக்ஷன் டூலில் இருக்கும். ஸோ இந்த இது வந்துட்டு நம்ம பார்க்கல, இத்தனை விதமாக வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம அந்த எட்ஜை வந்துட்டு மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். இதே தான் இந்த டைரக்ட் செலெக்ஷனுக்கும். இப்போ நான் பர்டிகுலர் நோடை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நோடை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த நோடில் மட்டும் அந்த ஃபேன்சி வந்துட்டு அப்ளை ஆகுதா? கிடையாது, எல்லா பக்கமும் சேர்ந்து தான் இது அப்ளை ஆகுது. எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் எடுத்துக்கிறது. நம்ம லிங்க்கை கட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்துட்டு காமன் ஃபார் ஆல். இது டைரக்ட் செலெக்ஷன்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் வந்துட்டு சேர்ந்து தான் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது நம்ம பார்க்காம விட்டுட்டோம், அதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பேராகிராஃப் டைப் பண்ணும்போது சில இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு பார்த்துட்டோம். மூவ் டூல் பார்த்துருக்கோம், டைரக்ட் செலெக்ஷன் டூல், பேஜ் டூல், அப்புறம் கலெக்டர் டூல், அப்புறம் பிளேஸ் டூல். ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு மொத்தம் ஒரு 5 டூலோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பாய் பாய்.